தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த சோசியல் ஜஸ்டிஸ் பிரிகேட்ஸ் உறுப்பினர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். ட்விட்டர் ஸ்பேஸ்ல இன்னைக்கு தான் முதல்ல நான் இணைஞ்சிருக்கேன். அதுக்கு எனக்கும் தோழர் வாலாசா உள்ளவர்களுக்கும் பயிற்சி கொடுத்து இந்த இதில் பங்கேற்க வைத்த அந்த தோழர்களுக்கு நன்றி. சோசியல் ஜஸ்டிஸ் பிரிகேட்ஸ் என்ற இந்த பன்னாட்டு இணையதள நண்பர்கள் அமைப்பு கடந்த 4 ஆண்டுகளுக்காக ட்விட்டர் ஸ்பேஸில் புத்தக வாசிப்பு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருவது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும். கடந்த சில தினங்களாக திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையில் குறிப்பாக வேண்டாம் பாஜக எனும் தலைப்பில் சிறப்பு கூட்டங்களை ஏற்பாடு செய்திருப்பது காலப்பொருத்தமான ஒன்றாகும். நக்கீரன் துணை ஆசிரியர் தாமோதரன் பிரகாஷ், திராவிட சிந்தனையாளர்கள் சத்தியன், ஸ்ரீவித்யா, சுந்தரவல்லி, திராவிடர் விடுதலை கழகத்தின் பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்பான உரையை இங்கே நிகழ்த்தியிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்று திராவிட இயக்க ஆய்வாளரும் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான தோழர் வாலாசா வல்லவன் அவர்கள் சிறப்புரையாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். போலி தேச பக்தர்களா பாஜக என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேசபக்தி என்றாலே அது போலியான ஒன்றுதான். மண் சார்ந்து, மக்கள் சார்ந்து, மொழி இன உரிமை பேசினாலே நம்மை தேச விரோதி என்கிறது ஒரு கூட்டம். உண்மையில் இந்த நாட்டில் தேச விரோதிகள் யார் என்று பார்ப்போமேயானால் அது RSS, பாஜக, சங் பரிவார் கூட்டமே என்பது புலப்படும். இந்திய அரசியல் சட்டம் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்று தெளிவாக கூறுகிறது. ஆனால் அந்த சட்டத்தையே சங்கி கூட்டம் மதிப்பதற்கு தயாராக இல்லை. இந்தியா இந்துக்களின் நாடு என்கிறார்கள். அரசியல் சட்டம் ஒருவர் விரும்புகிற மதத்தை ஏற்கலாம் என்று வழங்கியுள்ள மத சுதந்திர உரிமையையே இவர்கள் மறுக்கிறார்கள். மூவர்ண இந்திய தேசிய கொடியை RSS தேசிய கொடியாகவே ஏற்றுக்கொள்வதில்லை. RSS சித்தாந்தத்தை உருவாக்கியவர் கோல்வால்கர். அவர் நமக்கான தேசத்தின் வரையறை என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலில் இந்துஸ்தானில் வாழக்கூடிய அனைவரும் இந்துக்களே, இந்து மதத்தை சாராத பிற மதத்தினர் அனைவரும் அந்நியர்கள், இந்துக்கள் அல்லாத அந்நியர்கள் தங்களுக்கான தனித்த அடையாளத்தை இழந்துவிட வேண்டும், இதை ஏற்க மறுக்கும் இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு குடியுரிமை வழங்கக்கூடாது என்று அப்போதே எழுதினார். அதன் அடிப்படையில்தான் இன்று குடியுரிமை திருத்த சட்டத்தையே ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. 1993 RSS வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில் முன்னுரிமை எழுதிய சுவாமி ஹிரானந்த் என்பவர், நாட்டின் பண்பாட்டிற்கே இந்திய அரசியல் சட்டம் எதிரானது, நம்முடைய நிதி நிர்வாக அமைப்புகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டுமானால் இந்திய அரசியல் சட்டத்தையே முடக்கி செயல்படுத்த விடாமல் தடுக்க வேண்டும் என்று எழுதியுள்ளார். 200 ஆண்டுகால பிரிட்டிஷ் ஆட்சி இழைத்த கேடுகளை விட இந்திய அரசியல் சட்டம் இழைத்துள்ள கேடுகளோடு ஒப்பிட்டால் பிரிட்டிஷார் இழைத்த கேடு சொற்பம்தான் என்கிறார் அவர். இவர்கள்தான் நம்மை பார்த்து வெள்ளைக்காரனின் கைக்கூலி என்கிறார்கள். பெரியார் மொழியில் சொல்ல வேண்டுமானால் அயோக்கியர்களின் கடைசி புகலிடம்தான் தேசபக்தி. இன்றைக்கு தேசபக்த அதிகாரம் பூசி நிற்கும் அயோக்கிய சிகாமணிகளை அடையாளம் காட்டுவதற்கு இது போன்ற நிகழ்வுகள் நல்லதொரு வாய்ப்பு. அந்த வகையில் திராவிட இயக்க ஆய்வாளர் தோழர் வாலாசா வல்லவன் அவர்கள் சிறப்புரையாற்ற நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர் புதிய சிந்தனையாளர் மாத இதழின் ஆசிரியர். திராவிடர் இயக்க பார்வையில் பாரதியார், மாப்போசியும் ஆதித்தனாரும் தமிழ் தேசிய தலைவர்களா, திராவிடர் இயக்கங்கள் தமிழ் தேசியத்திற்கு தடைக்கல்லா, படிக்கல்லா, பெரியார் தமிழினத்தில் ஏதோ கால் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். தோழர் வாலசா, நீங்க இருக்கீங்களா தோழர்? ஸ்பீக்கர்ல காட்டுதானா? எனக்கு லிசனர்ல காமிக்குது. லிசனர்ல காட்டுது. ஐயா நீங்க கீழே போயிட்டீங்க, ஒரு நிமிஷம். அதை அக்செப்ட் பண்ணிட்டு வாங்கயா, திருப்பி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஹலோ, கேக்குது. இப்பதான் கேக்குது. நீங்க இடையில வந்துட்டாங்க, தோழர் இணைஞ்சிட்டாங்க. நீங்க முடிச்சிடுறீங்களா? அதை வரையறுப்புடைய நான் முடிக்கிறேன்.
ஹலோ, தொடருங்க தொடருங்க தொடருங்க, ஒரே பேர் தொடருங்க. கேக்குதா பேசுறது? கேக்குது கேக்குது கேக்குது. கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசின் பாவேந்தர் பாரதிதாசன் விருது அவருக்கு வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. அத்தகைய சிறப்புக்குரிய தோழர் வாலாசா வள்ளுவன் அவர்களையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களையும் இந்த நிகழ்வில் இணைய வாயிலாக தங்களை இணைத்துக் கொண்டு பங்கெடுக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். கேட்டுச்சா? தெளிவா கேட்டுச்சா? தெளிவா கேட்டுச்சு. கேக்குது. பேசுங்க தோழர், நீங்க ஒரே வாலாசாயா பேசுங்க. தோழர் தொடங்கலாமா? தொடங்குங்கய்யா. சரி. சோசியல் ஜஸ்டிஸ் அமைப்பின் சார்பில் கேக்குதா தோழர்? கேக்குதா? கேக்குது. சரி. சிறப்பான முறையில் தொடர்ச்சியாக இப்படி ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான, அவர்களுடைய சதி செயல்களுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்கான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வேண்டாம் பாஜக, போலி தேச பக்தர்களா பாஜக என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல நம்ம தேசம், தேச பக்தி அப்படின்னா என்னன்றதை பற்றி தெரிந்து கொண்டால் அதன் பிறகு அதை பற்றி விரிவாக பேசலாம். தேசம் என்பது பொதுவாக இப்ப காந்தியடிகள் இந்தியாவை ஒரு தேசம் என்று சொன்னார். ஆனால் RSS பிஜேபி கலாச்சார அடிப்படையில் அவர்கள் இந்தியாவை மட்டுமல்ல, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த பக்கம் வங்காளம், இலங்கை, இது எல்லாமே சேர்த்து ஒரே தேசம் என்று அவர்களுடைய நூல்களில் எழுதியிருக்கிறார்கள். அவருடைய மாநாடுகளில் குழல் விளக்கு எல்லாம் வைத்து அந்த சீரியல் லைட் எல்லாம் போட்டு அந்த படத்தை போடுவார்கள். இந்த நாடு கலாச்சார ரீதியான தேசம் என்று அவர்கள் அழைப்பார்கள். ஆனால் மார்க்சிய பார்வையில் ஸ்டாலின் அவர்கள் தேசம் என்பதை பற்றி மிக சிறப்பான முறையில் வரையறை செய்திருக்கிறார்கள். தேசம் என்றால் என்ன அப்படின்றதுல, ஒரு தேசம் என்பது ஒரு பொதுவான மொழி, ஆட்சி பகுதி, பொருளாதார வாழ்வு மற்றும் மன இயல்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வரலாற்று ரீதியாக உருவாகிய நிலையான மக்கள் சமூகமாகும். இதுதான் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிற வரையறை. சோவியத்தில் 15, இந்தியாவை போலவே அங்கும் கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். தோழர் ஸ்பீக்கர்ல தானே காட்டுறாங்க, இல்ல லிசனர் போயிட்டாங்களா? ஆமா, இல்ல ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு அவரு. கால் தான் நினைக்கிறேன். ஐயா கேக்குதுங்களா ஐயா? வாலாசா தோழர் கேட்கலையா? கேக்குதா? இப்ப கேக்குது. இடையில கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சியா? அந்த ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசுறீங்களா, அதுல இருந்து கொஞ்சம் தொடர முடியும்னா பண்ணுங்க. கட்டாயம். அதாவது தேசிய இனம் என்பது அந்த மொழி சார்ந்து, பண்பாட்டு சார்ந்து, ஒரு பகுதியில் நீண்ட காலமாக வாழ்ந்திருக்கிற மக்களை குறிக்கும் என்றுதான் அவர் தேசம் என்பதற்கு வரையறை கொடுத்தார். நம்ம இந்தியாவை போன்ற அன்றைக்கு USSR என்று சொல்லப்பட்ட சோவியத்தில் 15 தேசிய இனங்கள் இருந்தன. அவற்றிற்கெல்லாம் பிரிந்து போகக்கூடிய உரிமையை அளித்து அரசியல் சட்டத்தை அங்கே எழுதி வைத்திருந்தார்கள். அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குடியரசு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அரசியல் அமைப்பு சட்டம்,
ஒவ்வொரு குடியரசுக்குமே ஒரு இராணுவம், இப்படி எல்லாமே இங்கேயே நீதிமன்றம் எல்லாமே இருக்கும். ஒரு குடியரசிலிருந்து அந்த குடியரசுடைய மொழி என்ன மொழியோ அந்த மொழியில் மாஸ்கோக்கு எழுதலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மொழிபெயர்ப்பு மையத்தை அறிவியல் வளராத அந்த காலத்தில் மாஸ்கோவில நிறுவி, மாஸ்கோவிலிருந்து எந்த ஒரு பகுதிக்கு கடிதம் அனுப்பப்படுகிறதோ அந்த குடியரசுடைய மொழியில் அனுப்பினார்கள். அதே போல இந்த குடியரசிலிருந்து அனுப்புகிற மாஸ்கோவுக்கு அனுப்புகிற கடிதம் அவர்களுடைய தாய்மொழியில் அனுப்பப்பட்டது. அவர்கள் அதை மாஸ்கோவில் மொழிபெயர்த்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட வசதி, இன்னும் சொல்ல போனால் பேச்சு மொழியாக இருந்து எழுத்துக்களே இல்லாத பல மொழிகளுக்கெல்லாம் கூட எழுத்துரு உருவாக்கி ஒரு சிறந்த பகுதி பிரதேசம் என்று உருவாக்கி இந்த 15 இல்லாமல் கூடுதலாக இருந்து அங்கங்க இருந்த அந்த மொழிகளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார்கள். ஆகவே அது தேசம் என்பது நம் இப்ப தமிழ்நாடு ஒரு தேசம், தேசியம் அப்படிதான் நாம கணக்குல எடுத்துக்கணும். இப்ப நம்ம நாடுன்னு சொல்றதும் தேசம் சொல்றதும் அதுதான். இந்தியா என்பது ஒரு தேசம் அல்ல, பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய பல்வேறு இனங்களை உள்ளடக்கிய ஒரு பரந்த துணை கண்டமாகும். தொடக்க காலத்தில் புராண காலங்களில் மகாபாரத கதையிலே தெருக்கூத்து பாட்டு உங்களுக்கு தெரியும். மகாபாரதத்திலே வருகிறது, 56 தேசங்களுக்கு லிகிதம் அனுப்பிவிட்டாயா என்று கேட்பார்கள். அப்ப 56 நாடுகள் அப்பொழுது இங்கே இருந்திருக்கின்றன என்பதை, அந்த 56 நாடுகளை பற்றி கூட நூல் வந்திருக்கிறது. அண்மையிலே ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நாடுகளுடைய பரப்பளவு, மக்கள் தொகை, அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. ஆனா அதை பற்றி ஒரு நூல், ஆய்வு நூல் வந்திருக்கிறது. இது போல அந்த அப்போ 56 நாடுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு நமக்கு தெரிந்த வரலாற்றிலே என்றைக்கும் தமிழ்நாடு வட இந்தியாவோடு சேர்ந்து இருந்த வரலாறே கிடையாது. இங்க அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் கூட தமிழ்நாடு முழுமையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போல, ஆந்திராவோட அவங்க நின்றுடுறாங்க. இங்க ஹைதராபாத்தோட நிசாம் ஆட்சியோட அவுரங்கசீப்பினுடைய இது நிறைவுறுகிறது. மாலிக் காபூர் என்பவரும் தனி ஒரு தளபதியாக கொஞ்சம் சில நாள்ல கேக்குதா அறிவொளி? தோழர் பேசுறது கேட்கல, இணைப்பு கொஞ்சம் ஏதாவது கால். ஐயோ ஐயா வலசா ஐயா கேட்கலைங்களையா? ஃபோன் வந்துட்டு இருக்கு போல இருக்கு. சரி, இப்ப பாருங்க, கேக்குதுங்களா? பேசுங்க. சரி சரி, இங்க பக்கத்திலே தான் இருக்கு, என்ன ஆகுதுன்னு தெரியல. சரி பார்ப்போம். எப்படி, அதாவது நாம நம்ம ஆங்கிலேயர் வெளியேறிய போது 1947 கூட இந்த நாட்டில் 562 சிற்றரசர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை தான் ஆங்கிலேயர்கள் நமக்கு இந்த சுதந்திரம் என்று கொடுத்த போது நீங்கள் 2 நாடுகளாக பிரித்து கொடுத்தார்கள். இந்த 2 நாடுன்னு சொல்லும் போது நாம ஒண்ணு சொல்லணும். இந்த 2 நாடு தத்துவத்தை முஸ்லிம்கள் முதல்ல தொடங்கல. 1923 சார்வார்கர் எழுதிய நூல்ல தான் இரு நாடு தத்துவத்தை அவர் முதலாக 1923 எழுதியிருக்கிறார். அதன் பிறகு RSS தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொண்டது. அது எல்லாம் ஒரே நாடாக்கினா அவங்க ஒண்ணு முஸ்லிம்கள் இந்துவா மாறினா இந்தியாவில் இருக்கலாம், இல்லைன்னா போய் என்ன. எனக்கு முன்னாடி தளபதி ராஜ் அவர்கள் அறிமுக உரை ஆற்றும் போது கூட சொன்னார், இப்படி பின்னாடி மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் முதலில் எழுதும்போது 1923 சாவர்கர் 2 நாடு தத்துவத்தை தான் எழுதியிருந்தார். இது போல அப்போ ஆங்கிலேயர்கள் கொடுக்கும்போது இந்தியாவில் சேர்றவங்க சேர்ந்துக்கலாம், அந்த பக்கம் சேர்றவங்க பாகிஸ்தான்ல சேர்றவங்க சேர்ந்துக்கலாம்னு சொன்ன போது சில நாடுகள், ஹைதராபாத் நிசாம் உதாரணத்துக்கு அவர் பாகிஸ்தானை கூட சேர போறேன்னாரு. அது இந்தியாவின் வடக்கு இந்தியாவுக்கும் தெற்கு இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிறதுனால தொல்லையா இருக்கும்னு வல்லபாய் பட்டேல் இராணுவத்தை கொண்டு அடித்து உதைத்து அவர்களை பணிய வைத்து கட்டாயப்படுத்தி இந்தியாவோடு இணைத்து கொண்டார்கள். அதனால்தான் வல்லபாய் பட்டேலுக்கு இந்த 562 நாடுகளையும் இந்தியாவில் சேர்த்துதான் வல்லபாய் பட்டேல் அவர் உள்துறை அமைச்சராக இருந்தார். இராணுவத்தின் வலிமையை கொண்டு
அதனால்தான் அவரை இரும்பு மனிதர்னு சொல்றாங்க. அதனால்தான் அவருக்கு மிகப்பெரிய சிலையை இன்றைக்கு பிஜேபி RSS என்பது வைத்திருக்கிறது. ஆகவே அதாவது அந்த பல்வேறு நாடுகளாக இருந்த ஒன்றை ஆங்கிலேயர்கள் தான் தங்களுடைய இராணுவ கட்டமைப்பின் வலிமையால் ஒரே ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி பகுதியாக இந்தியாவை உருவாக்குகிறார்கள். ஆக அது ஒரு இராணுவத்தினால் கட்டப்பட்ட ஒரு கட்டமைப்பு. பல்வேறு தேசங்கள் அதற்குள்ளே அடங்கி இருக்கின்றன. தேசிய இனங்களுடைய சிறை கூடமாக தான் இந்தியா இருக்கிறது என்பதுதான் தேசிய இன விடுதலையாளர்களுடைய கருத்தாக, பெரியார் உள்பட அனைவருடைய கருத்தாகவும். ஆகவே இதற்கு நேர் இன்றைக்கு நம்முடைய தலைப்பு போலி தேச பக்தர்களா அந்த பாஜகவினர் என்று தலைப்பு கொடுக்கிறீர்கள். பாஜக கொடுத்திருக்கிற அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிற தேசம் என்பது எது என்றால், அவருடைய குருமார்கள் எழுதியிருக்கிற தேசம் எதுவென்றால், அவங்களுக்கு ஒரே ஒரு தோழர் திருப்பி இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்கு நினைக்கிறேன், கேட்க மாட்டேன். ஆமா ஆமா விடுபட்டுருச்சு. கேட்கலையா? அது கேக்குதா? சரி, ஏதோ அடிக்கடி சிக்கல் என்னன்னு தெரியல, பார்ப்போம். அதான் இப்ப கோல்வாக்கர் தான் இவங்களுக்கு தத்துவ குரு. அவர் சொல்றதுதான் இவங்க எல்லாம் அதை அவருடைய பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் 12 தொகுதிகளாக தமிழ்ல வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ ஞானர் கங்கை என்பதை பலரும் பார்த்திருப்பீர்கள். அது ஒரு 4 தொகுதியாச்சு, இப்போ ஒரே தொகுதியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அது சுருக்கமான நூல். ஆனா விரிவாக அவருடைய எல்லாவற்றையும் அவருடைய பெரும்பான்மையான எழுத்துக்களை 12 தொகுதியாக தமிழ்ல வெளியிட்டாங்க. ஆனா இப்ப அது விற்பனையில கிடைக்கல. அதுல அவங்க என்னன்றாங்கன்னா, நம்ம குறிப்பா இப்ப நம்ம திராவிடர் கழகத்தை கோல்வாக்கர் என்ன எழுதுறாருன்னா, இது தொகுதி 11 பக்கம் 220. திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற வகுப்புவாதத்தின் 3வது வகை. வகுப்புவாதத்தை 7 வகையா பிரிக்கிறாரு அவரு. பிரிச்சுட்டு ஒவ்வொரு வகையா மேல சொல்லிட்டு வர்றாரு. இன்னும் அந்த இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு இப்போ இதை சொல்றாரு. 3வது வகை, இன ரீதியாக வேறுபாடு இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு இவர்கள் பிரிவினை கோரி வருகிறார்கள். தங்கள் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மக்களிடையே வெறுப்பையும் பகைமையையும் வளர்த்து சமுதாயத்தில் வன்முறையை தூண்டி வருகிறார்கள். தீண்டத்தக்கவர்கள், தீண்டத்தகாதவர்கள், பிராமணர் அல்லாதார், இது போன்ற வேறுபாடுகளை தூண்டிவிட்டு வெறுப்பையும் பகைமையும் சுயநலத்தையும் வளர்ப்பதன் மூலம் விசேஷ அந்தஸ்துகளை பெற நினைப்பவர்கள் 4வது வகையை சார்ந்தவர்கள். மொழி ரீதியான குழுக்களின் வகுப்புவாதம் 5வது வகை. மற்ற மொழிகள் பேசும் அண்டை அயலார் மீது வெறுப்பையும் விரோதத்தையும் வளர்ப்பதன் மூலம் இவர்கள் போட்டா போட்டிகளை தூண்டி விடுகிறார்கள். மொழி வழி சிறுபான்மையினர் என்பது இந்த போக்கின் காரணமாக தோன்றியதுதான். 6வது வரை வகுப்புவாதமானது குறுகிய மாநில உணர்வுகளை சார்ந்தது. மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு எதிராக ஆரோக்கியம் இல்லாத போக்குகளை கடைபிடிப்பது இந்த வகையை சாரும். வடக்கு, தெற்கு, பஞ்சாபி அல்லாதார், மராட்டியருக்கு எதிராக கன்னடர், குஜராத்திகளுக்கு எதிராக மராட்டியர்கள், பெங்காலிக்கு எதிராக பீகாரி, ஒரிசாவுக்கு எதிராக பீகாரி, இப்படி இது போன்ற பிளவுபடுத்தி குறுகிய மாநில உணர்வுகளை பின்பற்றுவர்கள் இந்த ரகத்தினர். இப்படி இவர் இதை நாம ஒரு மொழியா, ஒரு இனமா, நம்முடைய உரிமைகளுக்காக கேட்பதை கூட இதையெல்லாம் பகையாக, இதெல்லாம் வேறுபடுத்துறதாக கோல்வாக்கர் எழுதியிருக்கிறார். அவரு அடித்து திருத்து சொல்றாரு என்னன்னா, உலகியல் அவர் ஏதோ டைமிங் நினைக்கிறேன். இல்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரே டயத்துல கட் ஆயிட்டு இருக்கு.
எப்படி என்ன கோர்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? இல்ல இல்ல பேசுங்க. இல்ல நீங்க தொடருங்க, நீங்க தொடருங்க. இப்ப பாருங்க, கேக்குதா? கிளியரா இருக்கு. கேக்குதா? சரி சரி, ஏதோ சரி பார்க்கலாம். அதாவது பிரிவினை பேசக்கூடாது, பேச்சு கூடாதுன்னு கோல்வாக்கர் சொல்றாரு. உலகியல் வாழ்க்கையில் எல்லா குடிமக்களும் சமம்தான். இக்கோட்பாட்டை கடுமையாக அமலாக்க வேண்டும். சாதி வழிபாட்டு முறை ஆகியவற்றின் அடிப்படையில் கோஷ்டிகளை உருவாக்கும் போக்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தங்களுக்கென அலாதியான உரிமைகள், வேலைகளில் சலுகைகள், பொருளாதார உதவிகள், கல்வியில் வாய்ப்பு என்று எல்லா துறைகளிலும் தனி சலுகைகளையும் உரிமைகளையும் கோருவதை முற்றிலும் நிறுத்திவிட வேண்டும். சிறுபான்மையினர் சமூகங்கள் என்ற ரீதியில் எல்லாம் பேசுவதையும் சிந்திப்பதையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் RSS உடைய அடிப்படை. அப்போ இந்த சாதி அடிப்படையில இடஒதுக்கீடு கேட்கக்கூடாது, மொழி அடிப்படையில உரிமை கேட்கக்கூடாது, வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கேட்கக்கூடாது. அப்புறம் சிறுபான்மை மக்கள், இந்த இஸ்லாமியர், கிறிஸ்தவர் போன்றவர்கள்லாம் உரிமை கேட்கக்கூடாதுன்றதுதான் அவர்களுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது. அப்புறம் அவங்க ஏகாத்ம அரசுன்னா ஒரே ஒரு அரசு தான் இருக்கணும்ன்றதுதான் RSS BJP-யினுடைய கொள்கையாக இருக்கிறது. நமது நாடு ஒரே நாடு, நாம் அனைவரும் ஒரே சமுதாயத்தினர், இது ஒரே ராஷ்டிரம். நமது வாழ்க்கையை வழிநடத்தி செல்லும் பண்புகள் ஒன்றாகவும் பொதுவாகவும் உள்ள உலகியல் முன்னேற்றங்கள் பற்றிய நமது ஆர்வங்களும் விருப்பங்களும் ஒன்றாக உள்ளன. இந்த நிலையில் ஏகாத்ம முறையில் அமைந்த ஒரு நாடு என்ற விதத்தில் இந்த நாட்டின் நிர்வாகம் நடத்தி வரப்பட வேண்டும் என்பது இயல்பு. இன்றைய கூட்டாட்சி இப்ப இருக்கிறது பெடரல் அமைப்பு, இதுவே நம்ம கூட்டாட்சி இல்லைன்னு தான் சொல்றோம். ஒற்றையாட்சியா இருக்குது, இன்னும் மாநில உரிமை வேணும், மாநில சுயாட்சி கொடுக்கணும்லாம் கேட்கிறோம். ஆனா இவங்க சொல்றாங்க இந்த பெடரல் அமைப்பு பிரிவினை போக்குகளை ஊட்டி வருகிறது. ஒரு விதத்தில் பார்த்தால் இன்றைய கூட்டாட்சி முறை நாம் ஒரே ராஷ்டிரம் என்ற சத்தியத்திற்கே முரணானது. கூட்டாட்சியின் அமைப்பே பிரிவினை போக்குள்ளதுதான். இந்த தவறை திருத்த வேண்டும். ஏகாத்ம அரசை, யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நிலைநாட்டக்கூடிய விதத்தில் நமது நாட்டு அரசியல் சாசனத்தை மாற்றி அமைக்க வேண்டும். பக்கம் 224, குருஜி சிந்தனை களஞ்சியம், தொகுதி 11. இப்படி அதாவது மாநிலங்களே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவர்களுடைய இதுவாக இருக்கிறது. இப்ப காஷ்மீர் அவங்க நீக்கினாங்க. அதை பத்தி அவங்க அன்றையிலிருந்து காஷ்மீர் நம்ம இந்தியா சுதந்திரம் அடையும் போது அங்க இருந்த முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையினர் அரசர் இந்துவாக இருந்தார், ஹரி சிங். பாகிஸ்தான் காஷ்மீரை அடித்து பிடிக்க ஆரம்பித்த நாம் நிராசையில் மூழ்கிவிட தேவையில்லை. கேக்குதுங்களா தெளிவா? மற்றவங்களுக்கு தெளிவா இருக்கா? நல்லா கேக்குது. தெளிவா இருக்கியா? நீங்க பேசுங்க. சரி, நன்றி தோழர். என்னவோ அடிக்கடி இன்னைக்கு ஆகுது. அதாவது இந்த நாட்டில் கொஞ்சம் குறைந்தபட்ச உரிமைகள் கூட மாநிலங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக இவரு கோல்வாக்கர் எழுது சிந்தனை கலைஞர் குருஜி தொகுதி 11 பக்கம் 301 இருக்குது. அதாவது இத்தகைய இறுதி நிலை அடைய மிக முக்கியமான ஆற்றல் வாய்ந்த நடவடிக்கைகள் நமது அரசியல் சாசனத்தின் கூட்டாட்சி விவாதத்தை குழி தோண்டி புதைத்து விட வேண்டும். பாரதம் என்பது ஒரே ராஜ்யம். எனவே பாரதத்திற்குள் முழுமையான சுயாட்சியோ அரைகுறை சுயாட்சியோ வாய்ந்த எந்த ராஜ்யமும் தேவையில்லை. அத்தகைய அமைப்பை துடைத்து எறிந்து விட வேண்டும். ஒரே தேசம், ஒரே அரசு, ஒரே சட்டமன்றம், ஒரே நிர்வாகம் என்று பிரகடனம் செய்ய வேண்டும். நாட்டின் இசைவிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கின்ற மாகாணவாதம், குறுகிய கட்சிவாதம், மொழிவாதம் அல்லது இது போன்ற பிற உணர்வுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. நமது நாட்டு அரசியல் சாசனத்தை மீண்டும் பரிசீலனை செய்து ஏகாத்ம அரசினை, யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஒருமுக ஆட்சியை நிறுவுவதற்கு திருத்தி எழுத வேண்டும். பல்வேறு தேசியங்களையும் இனங்களையும் சேர்த்து மூட்டை கட்டி உருவாக்கப்பட்ட நாடு இது. பூகோள ரீதியாக காரணங்களினால்தான் இவர்கள் அருகருகே இருந்து வாழ்கிறார்கள்.
எங்களது சீரான மேலான ஆட்சியினால்தான் இவர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள் என்று வெள்ளையன் விஷமத்தனமாக பிரச்சாரம் செய்தான். வேகம் சிறிதும் இல்லாமல் இந்த கருத்துக்களையே நமது தலைவர்கள் நமது மூளைகளிலும் பதித்துக் கொண்டார்கள். இன்றைய அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்களும் மாநில புனரமைப்பு கமிட்டியின் மதிப்புக்குரிய உறுப்பினர்களும் நமக்கு செய்துள்ள தொண்டுகளுக்காக அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் உட்பூசலால் பிளவுபட்ட குடும்பம் போல நமது நாடு துண்டு துண்டாக சிதறி அழிய அனுமதித்து விட வேண்டாம். இப்படிதான் கோல்வாக்கர் மாநிலங்களே இருக்கக்கூடாது, மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது, ஒவ்வொன்றும் சின்ன அது சீக்கியர்கள் தனிநாடு கேட்டப்போ இதே போல எழுதியிருக்கிறாரு. சீக்கியர்கள் தனிநாடு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஒரே சட்டமன்றத்தை மறுபடியும் எழுதுறாரு அவரு பல நேரங்கள்ல. பக்கம் 332 நிர்வாக அதிகாரம் பிரித்து கொடுக்கப்படட்டும். அதான் கலெக்டர் போல இருந்துக்கலாம் அங்கங்க, ஆனா சட்டமன்றத்துக்கு கூடாதுன்றதுதான். நிர்வாக அதிகாரம் பிரித்து கொடுக்கப்படட்டும், ஆனால் சட்டம் இயற்றும் அதிகாரம் ஒரே இடத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஜனநாயகத்தின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் பல மாநிலங்களும் பல சட்டமன்றங்களும் தேவை என்று சிலர் சொல்லுகிறார்கள். பல சட்டமன்றங்கள் ஏற்படுத்தி கொள்வதற்கும் ஜனநாயகத்திற்கும் என்ன தொடர்பு என்பதுதான் எனக்கு புரியவில்லை. முழு தேசத்துக்கும் பொதுவான ஒரே ஒரு மத்திய சட்டமன்றம் ஜனநாயகத்தின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் RSS அமைப்பினுடைய அஜெண்டா, அவருடைய கொள்கை. இதைதான் நிறைவேற்றுவதற்காக மோடி அரசு அதனுடைய முதல் கட்டம் தான் இப்ப ஒரே தேசம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை இப்ப ஒரு குழு போட்டு அதை நிறைவேற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளடைவில் இப்ப நாடாளுமன்றம் கூட பெரிய அளவுல அதிக எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் அமருமாறி கட்டியிருப்பதற்கு காரணமே இந்த இப்ப இருக்கிற 543 எம்பிக்கள் என்பதை மாற்றி மொத்தமா ஒரு 700-800 பேர் என்று அப்படி குறிச்சிட்டு வெறும் ஒரே நிர்வாக அலகுகளாக மாநிலங்களே இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதே போல அவங்க காணுவது, அவங்க விருப்பப்படுவதெல்லாம் இந்து ராஷ்டிரா. இந்த இந்து சாமியார்கள் ஒரு நாடாளுமன்றம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து ஒரு சாமியார்கள் ஒரு 40 பேர் உட்கார்ந்து எழுதி ஒரு 32 பக்கத்தை சென்ற ஆண்டு வெளியிட்டார்கள். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 32 பக்க அரசியல் சாசனம், இந்து ராஷ்டிராவுக்கான அரசியல் சாசனம் அதுக்கு பேரு. அந்த அரசியல் சாசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, தலைநகரை டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு மாற்றுவோம். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டாவது, நாங்க எங்களுடைய இந்து ராஷ்டிராவில் இன்றைக்கு இருக்கிற சட்டங்கள்லாம் இருக்காது. திரேதாயுகம், யுகபராயுகம், இது கிரேதாயுகம், இதுல இருந்த அப்படின்னா அப்ப இருந்த சட்டங்கள்னா என்ன, மணி, நாரதர், யக்ஞவல்லர், பராசரர், இந்த ஸ்மிருதிகளை தான் நாங்கள் சட்ட நூலாக பயன்படுத்துவோம் என்று வெளிப்படையாக அறிவித்தார்கள். எல்லா செய்தியாளர்கள் முன்னிலையிலும் பொது ஊடகங்களின் முன்னிலையில் அந்த 32 பக்கத்தை படித்து காண்பித்தார்கள். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்துக்களுக்கு, முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களும் இங்கு வாழலாம், ஆனால் அவர்களுக்கு வாக்குரிமை கிடையாது என்று கூறியிருக்கிறார்கள். இப்படி அவர்கள் அந்த இந்து ராஷ்டிரா என்பது வந்தால் மீண்டும் நாம் 2000 ஆண்டுகளுக்கு பின் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். இன்றைக்கு நமக்கு பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் தமிழ்நாட்டில் இவங்க உருவாக்கியது மற்றும் அது போல வள்ளலார் காலம், திருவள்ளுவர் காலம் தொட்டு இங்கிருந்த நால்வர்ண எதிர்ப்பு என்பதையெல்லாம் மாற்றி அவர்கள் மீண்டும் நால்வர்ணத்துக்குள் அடைப்பதற்காக நம்மை அழைத்து செல்லுகிறார்கள். நால்வர்ணம் தவறு கிடையாதுன்ட்டு நம்ம கோல்வாக்கரே எழுதியிருக்கிறாரு. தொகுதி 11 பக்கம் 141 எல்லோரும் நமது சமுதாயத்துக்கு மற்றும் ஒரு சிறப்பு அம்சமாக இருந்தது 4 வர்ண அமைப்பு. இன்று அது சாதியவாதம் என்று சித்தரிக்கப்பட்டு கேலி செய்யப்படுகிறது. வர்ண அமைப்பு என்று கூறுவதே கேவலமானது என்றும் நம் மக்கள் எண்ணுகின்றனர். அந்த 4 வர்ண அமைப்பில் உருவாகிய சமுதாய அமைப்பினை சமுதாய பிரிவினை என்று தவறாக எண்ணுகிறார்கள். வர்ண அமைப்பில் தோன்றிய உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற ஏற்றத்தாழ்வு உணர்வு சமீப காலத்தில் தோன்றியதே.
ஆங்கிலேயரின் பிரித்தாளும் சூழ்ச்சியால் இப்போக்கு மேலும் வளர விடப்பட்டது. ஆனால் பண்டை காலத்தில் வர்ண வேறுபாடுகள் உயர்வு தாழ்வினை குறிக்கவில்லை. அதற்கு மாறாக கீதையில் கிருஷ்ண பகவான் தனது கடமைகளை தன்னலற்ற முறையில் செய்பவனே செய்யும் செவனே செய்யும் மனிதன் தான் உயர்ந்தவனாக போற்றப்படுவான் என்று கூறியிருப்பதாக கூறுகிறார். ஆனால் நாம மனுநீதியை பார்த்தோம்னா தெரியும், அந்த காலத்தில் தண்டனை பார்ப்பனர்களுக்கு கொலை செய்தால் கூட அவர்களுக்கு மரண தண்டனை கிடையாது. நமக்கு மட்டும்தான், மற்ற சூத்திரர்களுக்கோ மற்ற சாதியினருக்கோ தண்டனை. நேற்று மெக்காலே அவர்களை பற்றி சுபதி அவர்கள் அன்பகத்திலே ஒரு கூட்டம், கால்டுவெல், மெக்காலே ஆகிய இவர்களை ஏன் இவர்கள் எதிர்க்கிறார்கள் என்று ஒரு அருமையான சிறப்புரை நிகழ்த்தினார்கள். அப்போது அந்த மெக்காலே அவர்கள் பொது கல்வியை கொண்டு அனைவருக்கும் கல்வி என்று சமமாக்கியது மட்டுமல்ல, அவர் இந்திய சட்ட ஆணையத்தின் முதல் தலைவராக இருந்தார். 1860 அவர்தான் சிஆர்பிசி என்கிற இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தை 1860 இங்கே நடைமுறைப்படுத்தினார். அதற்கு முன்பு வரை மனு தர்மமே நேரடியாக நீதிமன்றங்களில் படித்து காட்டப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டு வந்தன. 1860 தான் முதல் முறையாக அனைவருக்கும் சமமான தண்டனை என்பது மெக்காலே அவர்களால் தான் இங்கே கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகுதான் அந்த பார்ப்பனர்களுக்கு கொலை செய்தால் அவருக்கு தூக்கு தண்டனை இல்லை, மரண தண்டனை இல்லை என்பதெல்லாம் மாற்றி அவர்களுக்கும் மரண தண்டனைக்கு உட்பட்டவர்கள் தான் என்ற நிலை உருவாகியது. ஆகவேதான் இவர்கள் மெக்காலேவை கடுமையாக இன்றைக்கு சங்கிகள் எதிர்க்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் வரவில்லை என்றால் இந்த நாட்டில் விதவை திருமணங்கள், அதாவது உடன்கட்டை ஏறும் வழக்கு ஒழிந்திருக்காது, குழந்தை திருமண முறை ஒழிந்திருக்காது. 8 வயதுக்குள் திருமணம் செய்ய வேண்டும் என்று மனுநீதியிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி 8 வயதுக்குள் திருமணம் செய்து கொடுக்கவில்லை என்றால் பெண்ணை பெற்ற தகப்பன் அக்னிகோத்திர ராமானுஜ தாத்தாச்சாரியார் இந்து மதம் எங்கே போகிறது என்ற நூலிலே அந்த மனுநீதியுடைய ஸ்லோகத்தை எடுத்து போட்டு எழுதியிருக்கிறார். பெண்ணை பெற்ற தகப்பன் அந்த பெண்ணினுடைய 8 வயதுக்குள் திருமணம் செய்யவில்லை என்றால் அதற்கு தண்டனையாக அந்த மாதவிடாய் வருகிற அந்த திரவத்தை பிடித்து குடிக்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும். அப்படி குடிக்க விருப்பமில்லையானால் ஒவ்வொரு மாதமும் பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுக்கிற வரை 8 வயதுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் ஒரு பசுமாட்டை ஒரு பார்ப்பனருக்கு தானமாக கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருப்பதை அக்னிகோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் எழுதியிருக்கிறார். இதை ஏன் செய்தார்கள் என்றால் 8 வயதுக்கு பிறகு பெண்களுக்கு அந்த பால் உணர்வு ஏற்படும். அவர்கள் வேறு ஆடவர்களை, வேறு இனத்தை, வேறு சாதியை சார்ந்தவர்களை, அப்பொழுது வருணம், இப்போது சாதி, அந்த 4 வருணம் தான் இன்றைக்கு 6000 சாதிகளாக இருக்கின்றன. அதிலிருந்து பிரிந்து அந்த சாதியை, வேறு சாதியை சார்ந்த ஆண்களை கலப்பு திருமணம் செய்து கொள்வார்கள், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்வார்கள் என்கிற காரணத்தினால்தான் 8 வயதுக்குள்ளேயே திருமணம் செய்து வைக்கின்ற ஒரு நிலையை கொண்டு வந்தார்கள். தந்தை பெரியார் அவருடைய பெண்ணியன் அடிமையானால் நூலில் 1921 சென்சஸ் உடைய ரிப்போர்ட்ல இருந்து ஒரு பெரிய புள்ளி வரத்தை ஐயா அவர்கள் கொடுத்திருப்பார்கள். 1 வயது குழந்தை கூட விதவியாக இருந்ததையெல்லாம், எத்தனை விதவிகள் என்பதையெல்லாம் 1 வயது, 2 வயது, 3 வயது, இப்படி 5 வயது வரை உள்ள குழந்தைகள், விதவை குழந்தைகளுடைய எண்ணிக்கைகளை அந்த நூலிலே காட்டியிருப்பார்கள். ஆக இப்படி ஒன்றுமே தெரியாத பச்சிளம் குழந்தைகளை எல்லாம் அவர்கள் திருமணம் என்ற பெயரிலே அந்த குழந்தைகளை கொடுமை செய்தார்கள். அதே போல அந்த இந்து ராஷ்டிரா என்பது வந்தால் மீண்டும் இந்த நிலைதான் வரும். நம்முடைய இடஒதுக்கீடு பறிபோகும், மீண்டும் பெண்ணடிமைத்தனம் வரும், நமக்கு எந்த விதமான உரிமைகளும் கிடைக்காது. கோல்வாக்கர் SC STக்கு ரிசர்வேஷன் கொடுக்க கூடாது என்பதை பற்றி எல்லாம் கூட எழுதியிருக்கிறார். தொகுதி 11 பக்கம் 437 புதிய அளவுகோல்களை உருவாக்குவோம் இடஒதுக்கீட்டுல. இந்த ஜாதி அந்த ஜாதி என்று சொல்லப்பட்டு அந்த காரணத்தால் யாராவது ஏதாவது விதத்தில் சமூக ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ பாதிப்புக்கு ஆளானால் அவை முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி சொல்ல தேவையில்லை. 1950 நாம் குடியரசாக அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து 10 ஆண்டு காலத்திற்கு மட்டும்
ஷெட்யூல்டு ஜாதியினர் என்பவர்களுக்கு விசேஷ உரிமைகள் இருக்க வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் திட்டமிட்டிருந்தார். ஆனால் இந்த காலக்கெடுவானது தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வருகிறது. ஜாதி அடிப்படையில் மட்டும் தொடர்ந்து விசேஷ சலுகைகளை வழங்கினால் அந்த ஜாதியினருக்கிடையே சுயலாப உணர்வை தூண்டிவிட்டு அவர்கள் அலாதியானவர்கள் என்ற எண்ணத்தை உருவாக்கிவிடும். சமுதாயத்தின் மற்ற பிரிவினரோடு ஒருங்கிணைந்து வாழ்வதை இந்த விசேஷ சலுகைகள் பாதித்துவிடும். உண்மையில் சமுதாயத்தின் எல்லா பிரிவு மக்களிலுமே ஏழைகள் இருக்கிறார்கள். ஏழைகள் இல்லாதவர்கள் அனாதைகள், ஏழைகள் இல்லாதவர்கள் அனாதைகள் ஆகியவர்கள் இல்லாத எந்த ஜாதியுமே கிடையாது. எனவே சலுகைகள் எல்லாம் மக்களுடைய பொருளாதார நிலைமை அடிப்படையில் வழங்கப்படுவதுதான் முறையானதாக இருக்க முடியும். அது சிக்கல்களை தீர்த்து வைக்கும். ஹரிஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் மட்டுமே வசதிகளை அனுபவித்து வருகிறார்கள் என்று மற்றவர்களுக்கிடையே இருக்கும் வயிற்றெரிச்சல்களையும் மனமாற்றங்களை மாற்றிவிட முடியும். இதான் கோல்வாக்கருடைய அடிப்படை. அவருடைய கொள்கை பொருளாதார அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு என்பதுதான். ஆனால் அம்பேத்கர், பெரியார், நீதி கட்சியினர் போன்றவர்கள் தான் சாதியால் பாதிக்கப்பட்டதனால் சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு என்று வைத்தார்கள். இங்க கோல்வாக்கர் இன்னொன்றையும் தவறாக குறித்திருக்கிறார். அண்ணல் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை எழுதும் போது 10 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு எழுதினார்னு சொல்லியிருக்காரு. அது உண்மை அல்ல. தேர்தல்ல நிக்கிறதுக்கு மட்டும்தான் 20 ஆண்டு எழுதினாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10 ஆண்டா நீடித்து கொண்டு வருகிறார்கள். ஆனா கல்வியில் வேலையில் இடஒதுக்கீட்டிற்கு கால அளவு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. விதி 15 நாள்லயோ 16 நாள்லயோ அப்படி இத்தனை ஆண்டுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற விதியெல்லாம் கிடையாது. இந்த தேர்தல்ல ரிசர்வ் தொகுதின்னு இப்ப இருக்குல்ல, அதை பத்தி மட்டும்தான் அந்த விதி. அதுல மட்டும்தான் 10 ஆண்டு 20 ஆண்டு என்பதெல்லாமே தவிர இவர் கோல்வாக்கர் சொல்லுவது போல அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஆகவே இவர்களை பொறுத்தவரைகள் தேசியம் என்ற பெயரால், இந்து தேசியம் என்கிற பெயரால், இந்து என்கிற பெயரில் ஒரு தேசியம் உருவாக முடியாது. அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இந்து என்பவர்கள் சமமானவர்களாக ஒரு நாளும் இருந்தது இல்லை. அதே போல இவர்கள் கோல்வாக்கர் சொல்லுகிறார் சமஸ்கிருதம் தான் பொது மொழியா வரணும்னு. அதை கொண்டு வர்றதுக்கு தான் பிஜேபி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் தமிழ், வங்காளம், மராத்தி, பஞ்சாபி எல்லா மொழிகளும் நம் தேசிய மொழிகள் தான். இவை அனைத்தும் நமது கலாச்சாரத்தின் தூய மனம் செறிந்த வண்ண மலர்களாகும். இந்த எல்லா மொழிகளுக்கும் ஜீவ ஊற்றாக உணர்வூட்டி வருவது மொழிகளுக்கெல்லாம் அரசி போன்ற தேவ மொழியான சமஸ்கிருதமாகும். அதனுடைய பொருட்செறிவினாலும் ஆன்மீக தொடர்பாலும் அதுவே நம் நாட்டு மக்கள் கருத்தை வெளிப்படுத்த உதவும் பொது மொழியாக இருக்கும் தகுதி உடையது. நம் நடைமுறைக்கு தேவையான அளவு சமஸ்கிருத அறிவு பெறுவது கடினம் அல்ல. இன்று வரை நமது தேசிய வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் புனைத்து வந்துள்ளது சமஸ்கிருதம். இப்படி அதுதான் இன்றைக்கு பிஜேபி சமஸ்கிருதத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒதுக்கி உலகில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களிலும் சமஸ்கிருத இருக்கையை இந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சி நிறுவி இருக்கிறது. ஆனால் டெல்லியில் காலியாக இருக்கிற தமிழ் இருக்கை கூட அவர்கள் பூர்த்தி செய்வதில்லை. இங்க வந்தா தமிழ் என்று சும்மா குரல்ல 2 குரல் ஏதாவது பேசி மோடி பேசிவிட்டு சென்று விடுவார். ஆனால் உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக வேண்டும் என்று தமிழ் வழக்கறிஞர்களும் தமிழின உணர்வாளர்களும் 8 நாட்களாக தொடர் உண்ணாநிலை போராட்டம் சென்னையில் இருந்தார்கள். அதை பற்றி பிஜேபி எதுவும் கவலைப்பட்டுக் கொள்ளவில்லை. அரசியல் சட்டத்தில் வழங்கப்பட்டுகின்ற உரிமையை கூட இன்ற அரசு வழங்காமல் இருக்கிறது. ஆகிய அவர்களை பொறுத்தவரை முதல்ல இந்தி, அதன் பிறகு மெதுவாக சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே பிஜேபி இன்றைய நிலையில் இப்பொழுதே அவர்கள் தாங்கள் நினைப்பதை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிசிஏ என்று அந்த குடியுரிமை திருத்த சட்டம், அந்த சட்டத்தில் அநியாயமாக, அதாவது அவர் என்ன சொல்றான்னா, இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து விரட்டப்பட்ட இந்துக்களுக்கு, பௌத்தர்களுக்கு, சீக்கியர்களுக்கு, ஜெயினர், சமணர் இவங்களுக்கெல்லாம் குடியுரிமை வழங்கப்படும். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த பக்கம் வங்காளதேசம், இவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். ஆனா இஸ்லாமியர்கள் கிடையாது.
குடியுரிமை கிடையாதுன்னு சொல்லி இருக்கிறார்கள். இங்க அதே மதவாதத்தால் இலங்கையிலிருந்து அந்த பௌத்த பேரினவாதத்தாலும் சிங்கள வெறியர்களாலும் துரத்தி அடிக்கப்பட்டு அகதிகளாக தமிழ்நாட்டில் இருக்கிற 7 அகதிகள் 40 ஆண்டு காலமாக இங்கே இருக்கிறார்கள். இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி 6 ஆண்டுகள் இந்த நாட்டில் குடியிருந்தாலே குடியுரிமை தர வேண்டும். இவர்கள் ஐநா அகதிகள் அமைப்பிலும் கையெழுத்து போடவில்லை. அந்த தமிழர்களை ஒழுங்காகவும் நடத்தவில்லை. இவர்களுக்கு குடியுரிமையும் நீங்க அவங்களுக்கெல்லாம் அடுத்து இவங்க இந்து இல்லையா? நம்ம பொறுத்த வரைக்கும் நாம அவங்களை இந்துன்னு நினைக்கல, தமிழன் நினைக்கிறோம். ஆனா பிஜேபி பார்வையில் அவர்கள் சைவர்கள், இந்துக்கள் தானே இலங்கை தமிழர்கள். ஆனா அவங்களுக்கு குடியுரிமை இலங்கை தமிழர்களுக்கு, அந்த ஈழ தமிழர் அகதிகளுக்கு சிசிஏ சட்டத்தில் குடியுரிமை வழங்கப்படவில்லை, அனுமதி அளிக்கப்படவில்லை. ஆகவே தமிழர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையாக பார்க்கிறார்கள். ஏறத்தாழ 700க்கு மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கொல்லப்பட்டார்கள். அதை பற்றி எல்லாம் இந்திய அரசு கொஞ்சமும் கவலைப்படவில்லை. தன்னுடைய நாட்டு மக்களை விட அது நேச நாடு, நட்பு நாடு என்று சொல்லி இலங்கைக்கு ஆதரவாக இருக்கிறார்களே ஒழிய, தமிழர்கள் என்றாலே ஒழியட்டும் என்கிற அந்த பகமை, விரோத மனப்பான்மை பிஜேபி அரசிடம் அதிகமாக இருக்கிறது. இங்கே கொண்டு வந்து நம்முடைய நீட்டை கொண்டு வந்து கிராமப்புறத்தில் இருந்து வந்த பெண்கள் மருத்துவம் படிக்க, நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள் மருத்துவம் படிக்க சென்றதை எல்லாம் இன்றைக்கு வாயில் போட்டுக் கொண்டார்கள். இப்படி ஒவ்வொன்றாக தமிழர் நலனுக்கு எதிரான, கிராமப்புற மக்கள் நலனுக்கு எதிரான, இடஒதுக்கீட்டுக்கு எதிரான, மொழி உரிமைக்கு எதிரான பாசிச போக்குடைய இந்த பிஜேபி சர்க்கார் மீண்டும் ஆட்சிக்கு வருமையானால் அடுத்த முறை MS கோல்வாக்கர் சொல்லி இருக்கிற அந்த முறைப்படி இவர்கள் தேர்தலையே நடத்த மாட்டார்கள், இந்து ராஷ்டிரம் என்பதை தான் அமைப்பார்கள். மறுபடியும் இப்பொழுது 2024 மோடி ஆட்சிக்கு வந்தால் அடுத்த பொது தேர்தல் நடக்குமா நடக்காத என்பது ஐயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஹிட்லர் இது போல ஜனநாயக முறைப்படி தேர்தலில் வந்துதான் சர்வாதிகாரியாக முடிசூட்டி கொண்டு உலக போரையே நடத்தி மாபெரும் அழிவுகளை உருவாக்கினான். அந்த வகையில் RSS பிஜேபி என்பது மிகப்பெரிய கொலைகார கூட்டம். அவர்கள் கொலை செய்வதற்கு தயங்க மாட்டார்கள். கொலை வலியுறுத்தப்படுகிறது. நாதுராம் கோட்சே காந்தியினுடைய சுட்டுவிட்டு நீதிமன்றத்திலே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தான். 92 பக்கங்கள் அச்சடிக்கப்பட்ட புத்தகத்தை படித்தான். அதிலே அவன் சொல்லி இருக்கிறான், நாங்கள் சாவர்கர் சொல்லி இருக்கிறார், இந்துக்களை இராணுவமயமாக்க வேண்டும் என்று. 2ஆம் உலக போரில் நாங்கள் RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் 5 லட்சம் பேர், அதுக்கு முன்பெல்லாம் வெறும் நாட்டை வெடிகுண்டு கைவேறி கொண்டு செய்து கொண்டிருந்த இந்த ஊழியர்கள் 2ஆம் உலக போரில் கலந்து கொண்டு கனரக இயந்திரங்களை கையாள்வதற்கு தெரிந்து கொண்டோம். இவர்களை பயன்படுத்திதான் பாகிஸ்தான் பிரிவினையின் போது அந்த இராணுவத்தினரை, அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்துத்துவ உணர்வுடைய இராணுவத்தினரை அங்கே பயன்படுத்தினார்கள். ஹைதராபாத்ல கொண்டு வந்து முஸ்லிம்களை அடித்து துவைப்பதற்காக, கொல்லுவதற்காக இந்து மனப்பான்மையுள்ள இராணுவத்தினர் பயன்படுத்தினார்கள் என்று நீதிமன்றத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் MS கோல்வாக்கர் இது நம்முடைய நாதராம் கோட்சே அளித்திருக்கிறான். நாதராம் கோட்சே அவனுடைய வாக்குமூலம் தமிழிலும் புத்தகமாக வந்திருக்கிறது. ஆகவே இப்படியெல்லாம் மிகப்பெரிய கொலைகார கூட்டம். மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்த போதே கோத்ரா சம்பவத்தை ஒட்டி 3000 இஸ்லாமியர்களை படுகொலை செய்தார்கள். மண்டல் கமிஷன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வருவதை காரணம் காட்டி அத்வானி ரத யாத்திரை என்று நடத்தி மிகப்பெரிய போரை வட இந்தியாவிலே நடத்தி இடஒதுக்கீட்டு VPC ஆட்சியை கவிழ்த்தார்கள். ஆகவே இவர்களுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை, இந்த அரசியல் சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லை. மூவர்ண கொடியை கூட பத்தி கோல்வாக்கர் எழுதியிருக்கிறாரு. அந்த சாகாவில ஏற்றுகிற கொடி இன்றைக்கும் அந்த அவருடைய காவி கொடிதான், பாவா என்று சொல்லுவார்கள். காவி கொடிதான். அது முன்னாடி ஒவ்வொரு RSS ஊழியரும் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டிற்காகவும் இந்த இந்துக்களுடைய வாழ்வுக்காகவும் நாங்கள் உயிரையும் பணையம் வைக்க தயாராக இருக்கிறோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் சாகாவில் வலியுறுத்தப்படுகிறது. பெரும்பாலும் RSS காரர்கள் திருமணம் செய்து கொள்ளாமலே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் நண்பர்கள் வீடுகளில் தங்கி அவர்களுடைய மனைவிகளிடம் தவறான பழக்கம் ஏற்பட்ட பிறகுதான்
திருமணம் செய்து கொள்ள இப்பொழுது அனுமதிக்கப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு வெறித்தனமாக, மிலிட்டண்டாக, கொலைகாரர்களாக ஒரு பாசிச கும்பல் இந்த பிஜேபி இயக்குகிறது. இப்ப காங்கிரஸ் மாநில சட்டமன்றங்களை கலைத்தது, எதிர்கட்சிகளை அழித்தது எல்லாம் உண்மை. ஆனால் அவர்களை விட அவர்கள் அந்த நெருக்கடி கால ஆட்சியை தவிர மற்ற நாட்களில் அவர்கள் கொடுத்திருந்த கொஞ்சம் ஜனநாயகத்தை கூட இவர்கள் தரமாட்டார்கள். பேச்சுரிமை இருக்காது, எழுத்துரிமை இருக்காது, எதிரிகள் முற்போக்காளர்கள் கொல்லப்படுவார்கள். இப்படிப்பட்ட அவர்களை எதிர்த்தாலே கொலை செய்வதற்கு அஞ்சாத மாபெரும் கூட்டம் இந்த RSS கூட்டம். ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போலி தேசியவாதிகளான இந்து தேசியம் என்கிற ஒரு தேசியத்தை ஒரு நாளும் கட்டமைக்க முடியாது. அப்படி ஒரு தேசியம் என்றைக்கும் இருந்ததில்லை. தமிழகம் 2500 ஆண்டு வரலாற்றில் நமக்கு தெரிந்தவரை வட இந்தியாவுடைய எந்த தொடர்பிலும் இல்லை. சங்க காலத்தில் எந்த இந்து கடவுள்களும் தமிழகத்தில் இல்லை. கீழடி இன்றைக்கு நமக்கு சான்று பகர்கிறது. இன்று வரை எந்த கடவுள் சிலைகளும் சின்னங்களும் கிடைக்கவில்லை. ஆகவே நாம் ஒரு மதமற்ற ஒரு அன்புக்குரிய மக்களாக இருந்து வந்த நாம் வடவருக்கு அடிமைப்பட்டு இன்றைக்கு அவர்களுக்கு அடிமையாக வாழ்கிறோம். தந்தை பெரியார் அவர்கள் அதனால்தான் கடைசி வரை தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கினார். இறுதி வரை 1938 இந்திய எதிர்ப்பு போரின் போது திருச்சியிலிருந்து நடைபயணம் தமிழர் பெரும்படை ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 11 சென்னை அடைந்தார்கள். அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கான பேர் குழுமியிருந்த பொதுக்கூட்டத்தில் தந்தை மறைமொழிகள் தலைமை, நாவலர் சோமசுந்தர பாரதியார் வரவேற்புரை, பெரியார் இறுதி உரை. 3 பேருமே நாங்கள் இந்தியாவில் இருப்பதால் தானே இந்தியை திணிக்கிறாய், இனிமே இந்தியும் வேண்டாம் இந்தியாவும் வேண்டாம், தமிழ்நாடு தமிழருக்கே என்று அன்றைக்கு முழங்கினார்கள். 11/9/1938 அன்று நாள் தொடங்கி இறுதி வரை இடையில் சென்னை மாகாணமாக திராவிட நாடு இருந்ததால் திராவிட நாடு திராவிடருக்கு என்று பெரியார் அவர்கள் கூறினார்கள். அதன் பிறகு 1956 மொழிவாரி மாநிலம் பிரிந்த பிறகு மீண்டும் தமிழ்நாடு தமிழருக்கு என்று இறுதி வரையில் பெரியார் அவர்கள் முழங்கினார்கள். பெரியார் அவருடைய கொள்கைப்படி வடநாட்டால் எவனும் நம்மை ஆட்சி செய்யக்கூடாது. கடைசி இறுதி சொற்பொழிவில் கூட தியாகராய நகர் சொற்பொழிவு 19/12/1973 அப்ப கூட ஐயா அவர்கள் சொல்லியிருப்பார்கள், 2000 மைலுக்கு அப்பால் இருக்கிற நீ யார் எங்களை ஆட்சி செய்வதற்கு, எங்களுக்கு என்ன வளம் இல்லை, என்ன குறை என்று கேட்டிருப்பார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நம் தமிழர்கள் மட்டுமன்றி இந்தியாவில் இருக்கிற மொழி இன விடுதலை அடைய வேண்டுமானால் தெலுங்கர்கள் அவங்க விடுதலை அடையணும், மலையாளி விடுதலை அடையணும், கன்னடர். இந்தியாவில் இந்திய தேசியம் என்று ஒன்று கிடையாது. பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கின்றன. அந்த இனங்கள் நாளடைவில் ஒரு கூட்டாட்சியாக தாங்களாக இணைந்து மத்தியில் ஒரு ஆட்சியை அமைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும். பிஜேபி என்பது மீண்டும் வந்தால் நம்முடைய உரிமைகள் முற்றிலுமாக அழிக்கப்படும், பறிக்கப்படும், உரிமையே இல்லாமல் அடிமைகளாக ஆக்கப்படுவோம். மீண்டும் நாள் வருடம் தலை தூக்கும். ஆகவே இந்த பிஜேபியை தோற்கடிப்பதில் முதன்மை லட்சியமாக கொண்டு தீவிரமாக செயலாற்றி பிஜேபி ஆட்சி 2024 மோடி ஆட்சி மீண்டும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமையாகும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். கேள்வி பதில் இருந்தா கேட்கலாம். தேங்க்யூ. நீங்க மியூட் பண்ணுங்க, மாடரேட் பண்றேன். கேள்விகள் எடுக்க முடியுமா? நம்ம பேசுறது அவங்க தோழர் கேக்குதா? தோழர் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேள்வி பதில் இருந்தா கேட்கலாம். ஐயா அவங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? பேசுங்க, அறிவுல பேசுங்க. தோழர் இப்ப நான் பேசுறது கேக்குதா தோழர்? சிறப்பான உரை தோழர், கேக்குதா? கேள்வி இருக்கா கோமதி? உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்கா? நீங்க இருக்கிறனால கேக்குறேன். கோமதி தோழர் உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்கா? இல்ல, இதுல இந்த திரேதா யுகம் இந்த மாதிரியான யுகத்தோடைய சட்டங்கள் வரும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு சாவர்கர். அதுக்கப்புறம் ஓட்டுரிமை இவங்களுக்கு இருக்காது, முஸ்லிம்களுக்கு இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க வாழலாம். ஆனா இப்போ திரேதா யுகத்தோட சட்டங்கள் வந்துச்சுன்னா ஜனநாயகம் எங்க இருக்க போகுது, ஓட்டுரிமை எங்க இருக்க போகுது? அப்ப அவங்களுடைய
நான் அந்த கேள்வியை நான் கேட்டுறேன், ஒரு நிமிஷம். நீங்க நான் கேட்டுறேன். கிரேத யுகத்தோட சட்டங்கள் வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சவர்கர் கேட்டிருக்காரு, சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. அதுக்கான வாய்ப்பு பத்தி அவங்க கேக்குறாங்க. அதோட புரிதல் மட்டும் கேக்குறாங்க. இந்து ராஷ்டிரால கிரேத அம்மா நீங்க கேள்வி இன்னொரு தடவை கேளுங்க. கோமதி திரேதா யுகத்தினுடைய சட்டங்கள் இங்க இருக்கும், அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய அறிக்கையில, கோல்வர்கருடைய சாவர்கரோட அறிக்கையில. ஆனா அப்போ அவங்க திரேதாயுகத்தோட சட்டங்கள் உள்ள வந்ததுன்னா உங்களுக்கு ஓட்டுரிமையே இருக்காது இல்லையே. அதே அறிக்கையில முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கே என்ன பண்ணணும் புரிதல் இல்லாம தான் அந்த 32 பக்க அறிக்கையை படிச்சிருக்காங்களா? திரேதாயுகத்துல எலெக்ஷன் கிடையாது, ஓட்டுரிமை கிடையாது. திரேதாயுக சட்டத்துல யாருக்குமே ஓட்டுரிமை இருக்க போறது கிடையாது. அப்ப முஸ்லிம்களுக்கு மட்டும் என்ன ஓட்டுரிமை? அப்ப எல்லாருமே வந்து அங்க ஜனநாயகமே இருக்க போறது கிடையாது, எந்த மக்களுடைய வாய்ஸும் இருக்க போறது கிடையாது. அதுதான் அதுல உண்மை. அப்ப முஸ்லிம்களை மட்டும் எதுக்கு தனியா பேசணுங்க? அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாம இருந்திருக்காங்களா அப்படிங்கறதான் கேள்வி. ஐயா கேட்டுச்சுங்களா? ஐயா இல்ல கேட்கல. நான் விளக்குறேன். இந்த கிரேத எங்க யாருக்குமே ஓட்டுரிமை இல்லை. இப்ப இந்த புதிய சீர்திருத்த சட்டம் இருக்குல்ல, சிசிஐ இப்போ அமல்படுத்தி இருக்கிறாங்க இல்லையா? கேக்குதுங்களா தோழர்? கேக்குதுங்களா? கேக்குதா தோழர்? கேக்குது தோழர், பேசுங்க. அந்த சிசிஐ அமல்படுத்தி இருக்கிறாங்கல்ல, அதுல அந்த சட்டத்துல அவங்க அப்படி எழுதி இருக்கிறாங்க, அந்த வரைவுல அப்படி எழுதி இருக்கிறாங்க. அதாவது புலம்பெயர்ந்து வந்த இங்க இஸ்லாமியர், அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்தோ பங்களாதேஷ்ல இருந்தோ வந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர், சமணர், அவர்களுக்கு மட்டும்தான் இப்போ வந்து குடியுரிமை கொடுக்க போறாங்க. இவ்வளவு நாளா அவங்க குடியுரிமை இல்லாம இருந்தாங்க, சிட்டிசன்ஷிப் இப்ப கொடுக்க போறாங்க. ஆனா அப்படி அங்கிருந்து வந்து இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்னா, குடியுரிமை இல்லாதவன் இந்தியாவில் இருக்காதுன்னு அவங்களெல்லாம் வெளியே அனுப்புறதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. அது திட்டமிட்டு செய்யறாங்க. அதே போல அதே சட்டத்துல ஈழத் தமிழர்களுக்கு இல்லன்றதும் இருக்குது அந்த சிசிஎல்ல. இல்லையா? அது என்னன்னா கிரேத்த யுகத்துல முஸ்லிம்களுக்கு மட்டும் அத சொல்றீங்க. கிரேத்த யுகத்துல ஆமா அவங்க வந்து சட்டம், அந்த சட்டம் சொல்றீங்களா நீங்க? அந்த சட்டம் அமலுக்கு வரும் அப்படின்னு குறிப்பில் இருக்கு இல்லைங்களா? அது எப்படி அவங்க அது இந்த 32 பக்கம் வெளியிட்டாங்க சென்ற மாதம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி. அது குறித்து ராஷ்டிரா அமைத்தால் அதற்கான அரசியல் அமைப்பு சட்டம் எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி ஒரு 600-700 பக்கம் எழுத போறாங்க. அது இன்னும் முழுசா முடிக்கல, வேலை நடந்து இருக்குது. ஒரு முன்மாதிரி 32 பக்கம் வெளியிட்டாங்க. எல்லா பேப்பர்லயும் வந்தது, இந்து பேப்பர்லயே கூட வந்தது, கட்டிங் எடுத்து வச்சிருந்தேன். அதுல வந்து அந்த பழைய கால சட்டங்கள், இப்ப அம்பேத்கர் எழுதின சட்டமோ, இப்ப இருக்கிற கிரிமினல் சட்டமோ, இப்ப இருக்கிற எவிடன்ஸ் லாவோ, இதெல்லாம் எதுவுமே இருக்காது, எந்த சட்டமும் இருக்காது. அந்த காலத்துல மனுநீதியில என்ன இருந்ததோ, அப்ப அரசர்கள் காலத்துல எல்லாம் என்ன இருந்ததோ அந்த சட்டங்கள் தான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததோ, 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அந்த பழைய கால சட்டங்கள் தான் நடைமுறைக்கு வரும்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து தேர்தலே கிடையாது. அப்ப வந்து குடியுரிமை எல்லாம் அது எல்லாமே கேள்விக்குறிதான் உங்களுக்கு. அவன் வந்து வச்சுதான் சட்டம், அவ்வளவுதான். மன்னர் காலத்துல அப்படித்தானே இருந்தது. ஐயா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, கேட்கலாங்களா? இப்போ மனு நீதியில அதுல நேஷன் அப்படின்னா என்ன வரையறுக்கப்பட்டிருக்கு? தேசியம்ங்கிறது அதோட மனு நீதியில தேசியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன வரையறை? அதான் மனு நீதியில தேசியம் பத்தி எல்லாம் அது பேசல. மனு நீதியில வந்து சட்டங்களுடைய தொகுப்பு தான் அது இருக்கே தவிர தேசியம் பத்தி எல்லாம் மனு நீதியில எதுவும் பேசல. அவர் எங்க இருந்து அதை அரைவ் பண்றாரு? இப்போ எந்த மனு நீதியில இல்ல, எந்த புராணத்துல இருந்து அந்த தேசியம்ங்கிற வார்த்தையை அவர் எடுக்கிறாரு?
அவங்க வந்து இந்து, அதாவது கலாச்சார ரீதியா இந்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒன்றிணைக்கணும்னு சொல்றாங்க. மணிநீதி சட்ட நூலாக வருமே தவிர தேசியம்ன்றது அதுக்குள்ள அர்த்த சாஸ்திரத்துல வந்து பல நாடுகள் பற்றி சொல்றாங்க. மணிநீதியிலே திராவிடம் எல்லாம் இருக்குது. அந்த பல்வேறு நாடுகள் இப்ப மகாபாரதத்துல தான் இருக்குது நமக்கு தெரிஞ்சு 56 தேசங்கள் இருக்கு. அந்த 56 தேசத்துக்கும் பேர் இருக்கு. இப்ப அசினாபுரம் சொல்றோம் இல்லையா, துரியோதனை. காந்தாரம் சொல்றோம். காந்தாரம்ன்றது இப்ப காண்டக்காரன் சொல்றோம் இல்லையா, அதுதான் காந்தாரம். பர்மா அதுல ஒரு நாடா இருந்தது, சயாம்னு சொல்றது. அது போல இந்த 56 தேசங்கள் இருந்ததுக்கான அதுல பாண்டியர் நாடெல்லாம் வருது, சோழ நாடு. இந்த 56 தேசத்திலேயே பாண்டிய நாடு, சோழ நாடு எல்லாம் கூட குறிப்புகள் வருது இந்த 56ல. அப்ப இந்தியா முழுக்க அப்போ ஒரு 56 அரசர்கள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அதெல்லாம் ஓகே, நன்றி ஐயா. அறிவொளி, நம்ம இது போயிடலாம். அறிவொளி, இது தொழில்நுட்பம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். சரிங்க. ஓகே. இன்னைக்கு ஒரு பெரும் ஒரு தொழில்நுட்ப சிறப்பத்துக்கு இடையில தோழர் இணைந்து அப்புறம் பிறகு இணைப்புல வர முடியாம, என்கியூ கொஞ்சம் மியூட் போடுங்க. வர முடியாமல் அவங்க வந்து அப்புறம் என்கியூ மூலயமா ஃபோனில் இருந்து அவங்களோட உரையை, ஒரு அருமையான ஒரு வரலாற்று உரை அது. அதில் இத்தனை தடங்கள் ஏற்பட்டது. இருந்தாலும் தோழர்கள் அனைவரும் இத்தனை நாள் இருந்து வந்து கேட்டதுக்கு அனைவருக்கும் நன்றி. நன்றி உரையாற்ற வருகிறார் நமது திராவிட கவிஞர் ஜேக்கப். மாலை வணக்கம்ண்ணா, அனைவருக்கும் மாலை வணக்கம். கேட்குதுண்ணா? கேட்குது ஜேக்கப். நல்லதுண்ணா. அதாவது ஞாயிறு என்பது ஓய்வு நாள். பொதுவாக அங்கு சற்று கண்ணசர நினைப்போம், வெளி செல்ல திட்டமிடலாம், மாநிலம் அல்லவா. ஆனாலும் அதனை தவிர்த்து இன்று ஓயாது உழைத்தல், அதுவும் இந்த சமூகத்திற்காக இந்த 30 நாள் உழைத்தல் இன்றைய காலத்தின் கட்டாயம் இருந்து அதை இன்றும் ஓய்வு நாளிலும் 8 மணி தளத்தில் நிரூபித்து உழைத்து வரும் நமது சோசியல் ஜஸ்டிஸ் பிரிகேட் சமூக நீதி படை அணிக்கும் மனதார வாழ்த்துக்களோடு நான் தொடங்குகிறேன். மீண்டும் இந்த நாளில் ஒரு நன்றி உரைக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீர்கள், அதற்கும் மனமார்ந்த நன்றி. முன்னுரை நல்கிய அருமை அண்ணன், அதாவது தோழர், திராவிடர் இயக்க எழுத்தாளர், வரலாற்றில் இவர்கள் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா பெரியார், அரசியல் சட்ட எரிப்பு போராட்டம், ஒரு வரலாற்று கையேடு. இந்த நூல்களில் ஆசிரியர் எழுத்தாளர் கி. தளபதிராஜ் ஐயா அவர்கள், திராவிடர் கழக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றினை இந்த தளத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் முதற்கண். அடுத்ததாக எத்தனை தடைகள், எத்தனை இடர்கள் வந்தது, ஆயினும் அந்த கருத்தை பதிய வைக்கும் சான்றோர்களாக அந்த அருமை தோழர் அவர்கள் வாலாசா வல்லவன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் சொல்லணும். மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அவர்களை இந்த திராவிட, அதாவது இந்த சமூக நீதி படையெடுவா சோசியல் ஜஸ்டிஸ் பிரிகேட் அணி சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிற இந்த தருணத்திலே, என தந்தை பெரியார் வழியில் அவரின் மறுவுருவில் பெரியோர்கள் பலர் நமக்கு காலத்தின் கிடைத்த கனியாக கிடைத்திருக்கிறார்கள். அந்த கனிகளில் ஒருவர் ஐயா அவர்கள், வாலாசா வல்லவன் ஐயா அவர்கள். நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் இத்தனை வைராகியமாக தங்கள் உரையை எத்தனை தடங்கள் வந்தாலும் வழங்கினீர்கள் ஐயா. அதை கேட்டு பாக்கியவான் பற்றி நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள். அதற்காய் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்திலே தொழில்நுட்ப இடர்கள் இத்தனை வந்தாலும் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் பிரிகேடு குழுவும் அதை விடாது ஒரு வைராக்கியத்தோடு இன்று அனைவருக்கும் கொண்டு சேர்த்தீர்கள். மனமார்ந்த நன்றி. இதை கேட்டு மகிழ்ந்து இந்த கொள்கைகளை, இந்த கருத்துக்களை, இந்த சான்றோரின் கருத்துக்களை நாலு திசையும் கொண்டு சேர்க்கவிருக்கும், இந்த கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் பொதுநிலையாளர்கள், உடன்பிறப்புகள், இந்த இணையதள ஆளுநர்களும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. வாழ்க. சிறப்பு திராவிட கவிஞரே, வழக்கம் போல அருமையான ஒரு நன்றி உரை. அடுத்த அமர்வு இன்னும் ஒரு நாளில் இருக்கும். அதில் பேச வருபவர் எழுத்தாளர், சாக்கியதா அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் இமயம் அவர்கள் அவர்கள் கலந்து கொள்வார். அதற்கான இது விரைவில் அறிவிக்கப்படும். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி அறிவொளி ராஜ் மற்றும் வளருமாறு தோழர்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். எப்படி முடிச்சுக்கொள்ளலாம்? ஓகே.